வணக்கம், உங்கள் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒசூரில் வந்து புதுக்கடை உங்கள் மீனவன் கடை ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கு இன்றைக்கி ஓப்பனிங்க்கு என்னென்ன மீன் வருது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஈரோடு கடைக்கும் சேர்ந்து வருது. நீங்கள் எல்லாத்துக்கும் வெரைட்டியான மீனை பேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறீங்க. வாங்க உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன மீன். நிறையா வெரைட்டி, 40 வெரைட்டி மீன் வரும். ஓகே, வாங்க. ஏழை மக்கா ஈரோடு தானே? ஆமாம். 8 வந்துடும். ரோம் எத்தனை? நல்ல ஐஸ் போடுறேன், கொஞ்சம் போடுறேன். அயிலை பாருங்க, இது வந்து மாவுளா. உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் மாவுளான்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப மாவு மாதிரி இருக்கும் இதோடைய கறி. மாவு மாதிரி இருக்கிறனால தான் இதை நாங்கள் மாவுளான்னு சொல்கிறோம். இதுலேயும் நிறைய வகை இருக்குது. ஊளி இருக்குது, மஞ்சவாள் தடியன் இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதுவும் அதுவும் ஒரே இது தான். ஆனால் இது தடியன். இதோடைய கறி வந்து ஹார்டாக இருக்கும், இதோடைய கறி வந்து மாவு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மீன் கொஞ்சம் காஸ்ட்லி, இது கொஞ்சம் கம்மி. அது 2.5 கிலோ தான் இருக்கும். அது கூட இருக்கும் கொஞ்சம். பார்த்தியா, 2.25 கிலோ இருக்குது. நான் கரெக்டாக சொல்லுவேன்டா. இந்த இருக்கும், இது 3 கிலோ இருக்கும். என்னடா 3 கிலோ கூட இருக்க முடியாது. 3 கிலோ இருக்கும் கரெக்டாக. சார் 3 கிலோ இருக்கா? சரியா? டேய், கிரேடு பார்த்து வைக்க சொல்லு. ஒவ்வொன்னே கிரேடு பாடுறா. சின்னப்பில் எடுத்து பாக்ஸில் போடு. அதெல்லாம் 2 கிலோ இருக்கும்டா. அதெல்லாம் இருக்கு. ஆ, சரியா 2 கிலோ இருக்கா? இது மட்டும்தான். மற்ற 1.80. 1,900. 2,200. அவன் 2 கிலோக்கு மேலே இருப்பான்டா. 1,900 இங்கிட்டு போடு. 2. அது எவ்வளோ இருக்கு? அதான் பாதிக்கு பாதி கூட தான் இருக்கு. அந்த இருக்கு. அது 2 போடு. இது 2 போடுறா. அதெல்லாம் 2 கிலோண்டா இருக்கு. பார்த்தியா, அதெல்லாம் கிரேடு தான். $1,900. இதை போடு, 2 இங்கே போடு, இங்கிட்டு போடு. அது கூட இருக்கு எல்லாமே.
50. அரே ஒரு பாக்ஸ் 25 இருந்துச்சு, ஒரு பாக்ஸ் 27 இருந்துச்சு. பாருங்க கடை ஒரு ஆள். கண்டிப்பாக வஞ்சரம், நம்ம வஞ்சரம் எவ்வளோ விரும்பி சாப்பிடுவீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக கடவுராலும் ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான மீன். சென்று முள் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு இதை வந்து நீங்கள் தோல் உரிச்சும் வாங்கலாம், தோலோடையும் வாங்கலாம். அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் கடையில் எப்படி கட் பண்ணி வேணுமோ அந்த மாதிரி கேட்டிங்கன்னா கட் பண்ணியே நாங்கள் கொடுத்துருவோம் உங்களுக்கு. பசந்தி எங்கள் ஊரில், எங்கள் ஏரியாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான மீன், சூப்பரான மீன். இந்த பாருங்க, உங்களுக்கு பிரான் வேணுமா பாருங்க, சும்மா டைகர் பிரான். இங்கே பாருங்க ஃபுல் இறால். உங்களுக்கு இந்த மாதிரி இது வந்து டைகர் பிரான்லேயே சின்னது. உங்களுக்கு நம்ம ஏரியாவில் வரி இறால்னு சொல்லுவாங்க. டைகர் பிரான் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கும். இதுவும் டைகர் பிரான் தான், வரி இறால். எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது நம்ம கடைக்கு வருது. நம்மளுடைய ஸ்டைலே வேறு மாதிரியா பாருங்கள். இங்கே பாருங்கள், மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ போட்டு வந்து கடலுக்கு போயிட்டு இப்படி இங்கே வந்திருக்கு. இங்கே கடலுக்கு போயிட்டு வந்து ஈனிக்கிலேயே லைவாக அப்போவே மீனை எடுத்து அப்படியே கடற்கரையிலேயே நம்ம பேக் பண்ணுறோம். பாருங்கள், நம்ம ஸ்டைலே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கடற்கரையில் எங்கேயுமே கம்பெனி இல்லை, மீன் எங்கேனிக்கிலேயும் வச்சு பண்ணாமல் அங்கேனிக்கிலேயே கடற்கரையிலே பண்ணுறோம். இந்த பாருங்க, 10 கிலோ தூக்கி போடு. யார சொல்ற? இங்க பாரு, கா நண்டு கண்ணு நண்டுடா, 10 கிலோ. சரியா? அதுக்காண்டி இத்தனை கோண்டு பேப்பரை ஃபுல்லாக கண்ணு நண்டுன்னு ஃபுல்லாக எழுதுனா இடம் காணாதுல. இந்த பாருங்க, அடுக்கு போடு போட்டா ஐஸை போட்டு. அடே போடு, கொஞ்சம் ஐஸை போட்டு. தட்டு. பாருங்க, பால் ஊளி எவ்வளோடா? 7.75. பா ஊளி மறந்தாண்டு 7.75 வாங்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சரியானல்ரா, என்னட்டு எழுதுறது வாங்கணுமா? எழுதுறத வாங்குறது நினைக்கிறேன். நல்லா நினைக்கிறேன். அந்த நீ நல்ல ஆள்கடா. 1.800 வஞ்சரம். பாருடா டே, யார் எழுத்து குறை சொன்ன பாரு. மஞ்சப்பாறை. பாருங்க, இவ்வளோ மீனை நம்ம பாதுகாப்பாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு 500 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கொண்டு வரோன்னா நாங்கள் ஐஸு மட்டுமே எவ்வளோ செலவழிக்கிறோம்னா கணக்கே கிடையாது. இது டிரான்ஸ்போர்ட் செலவு, இது எல்லாமே, எல்லா செலவும் சேர்ந்தாலே எங்களுக்கு அதுவே ஒரு பெரிய செலவு வரும். லெதர் ஜாக்கெட், கிளாத்தி மீன், செருப்பு மீன், இப்படி நிறையா சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான மீன். மக்கள் சாப்பிட மறந்த சுவையான மீனில் இது ஒரு மீன். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சி போயிடும். முள்ளே இல்லாத ஒரு மீன். இப்போ எல்லா மீன்லையும் இப்போ வஞ்சரத்திலோட சென்டரில் முள் இருக்கும், இது முள் இருக்காது, எலும்பு இருக்கும். எப்படி ஒரு சிக்கனுக்கு வந்து எலும்பு போன்னு இருக்குது, ஒரு மட்டனுக்கு எலும்பு இருக்கிற மாதிரி இந்த மீனுக்கு எலும்பு தான் இருக்கும். முள் வந்து எலும்பு மாதிரி இருக்கும். எல்லா வேலையும் நம்மளே பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த பாருங்கள், ஐஸ் எடுத்து தள்ளி போட.
இங்கே வா ஒயரை வந்து ஒரு ஷாட் எடு. இங்கே பாருங்க, அப்படியே தூண்டி வந்துட்டோம்னா நல்லா ப்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்கிறதுனால உள்ளே தூக்கி வச்சாச்சு. சும்மா தரமாக இருக்கும். அப்புறம் முரல் மீன், நீங்கள் கடலில் என்ன வெரைட்டி கேட்டாலும் நம்ம கடையில் இருக்கும். நீங்கள் போய் நிறைய பேர் வந்து சில மீன் ஆப்ஷனே இல்லாமல் இருக்கிற மீனை வாங்கிட்டு போகிற மாதிரி வரும் சூழ்நிலை. ஆனால் நம்ம கடைக்கு வந்துட்டு என்ன, உங்களுக்கு பிடிச்ச மீனை, பார்த்த மீனை, தெரிஞ்ச மீனை, தெரியாத மீனை, அறிஞ்ச மீனை, அறியாத மீனை, எல்லா மீனையுமே நீங்கள் வாங்கிட்டு போகலாம். பாருங்க, இந்த வாரம் சொல்கிறத விட இந்த சண்டே நம்ம கடைக்கு வர்ற மீன்களை வந்துக்கிட்டு பாருங்கள், ஒரு வழியாக வேலையை பண்ணி அப்படியே ஃபினிஷிங் அந்த எல்லாத்தையும் பேக் பண்ணி வண்டியை ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். பாருங்க, நம்ம அப்படியே போய் ஏற்றுவோம். சரி மக்களே, கண்டிப்பாக நமக்கு வந்து சூப்பரான மீன் வருது. மக்கள் வந்து தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நிறைய பேர் வந்து நமக்கு வாழ்த்துக்கள் தொடர்ந்து சொன்னீங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றி.